ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டு இருந்தாருங்க. அப்ப ஒரு வயதான முதியவர் தள்ளாடிய வயதில் விறகுகளை வெட்டி சுமந்து கொண்டு போயிருந்தார். இவர் ஏன் இவ்வளவு தள்ளாத வயதுல சுமந்து போயிட்டு இருக்காரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஏன் இப்படி கஷ்டப்படுறாரு, அவரை அழைத்துட்டு வாங்கன்னு மன்னர் கட்டளையிட்டார். எல்லாரும் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் முதியவரை இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, எனக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஆனா அவங்க யாரும் எனக்கு உதவியா இல்லை. அவங்க திருமணமானவுடனே மனைவியின் பேச்சை கேட்டு போயிட்டாங்க. அதனால நானும் என் மனைவியும் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்காக நான் விறகு வெட்டி படைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னர், என்கிட்ட ஒரு சந்தனக்காடு இருக்கு, அதுல ஒரு பகுதியை நான் தானமா கொடுக்குறேன், நீங்க அதை வச்சு வித்து பொழைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சந்தனக்காட்டின் ஒரு பகுதியை கொடுக்குறார். இந்த விறகு சில வருடங்கள் உருண்டோடியது. மீண்டும் அதே மன்னர் நகர்வலம் வராருங்க. அதே பாதையில ஒரு செல்வந்தர் வர்றார். அந்த செல்வந்தரை மக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. இதை பார்த்த மன்னர், யார் அந்த செல்வந்தர், மக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசுறாங்களே, இவரை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. காவலாளிகள்லாம் அந்த செல்வந்தரை அழைச்சிட்டு வராங்க. செல்வந்தர் மன்னர் முன்னால் வணங்கி நின்றார். மன்னர் கேட்கிறாரு, பெரியவரே யார் நீங்க, உங்கள் மக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசுறாங்களே அப்படின்னு கேட்கவும் அந்த செல்வந்தர் சொல்றாரு, மன்னா என்ன தெரியலையா, நான் தான் விறகு வெட்டி நீங்க முன்னாடி எனக்கு ஒரு சந்தன காட்டுல ஒரு பகுதியை கொடுத்தீங்களே, அதில் ஒரு பகுதியை நான் விற்று என் தேவைக்கு பயன்படுத்தி மீதி உள்ளவற்றை மக்களின் நலனுக்காக பல நல்ல விஷயங்கள் செய்தேன். மருத்துவமனை கட்டி கொடுத்தேன், பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தேன், அன்னசத்திரம் செய்து கொடுத்தேன். இதனால மக்கள்லாம் பயன்பெற்றாங்க. அதனால மக்கள்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. இந்த புகழ்ச்சி எல்லாம் உங்களுக்குரியதே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டோட மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி. நாம செய்த ஒரு தானம் இந்த ஊருக்கே பயன்பெற்றிருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட இருந்தாருங்க. அந்த சந்தோஷத்தோட இந்த கதை முடிஞ்சதுங்க. இது கதைங்க. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம செய்யற ஒரு தானம் ஒருவருக்கு பயன்படலாம், அல்லது ஒரு ஊருக்கே பயன்படலாம், ஏன் நாட்டுக்கே கூட பயன்படலாங்க. அதனால வாழ்க்கையில ஒரு முறையாவது தானம் செய்யணுங்க.